வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு புளியோதரை பொடி தான் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பொடிக்கு நான் என்னென்ன பொருள் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா பார்த்தீங்கன்னா இப்போ கையில் ஒரு கைங்க. இது வந்து அளவு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்குங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அப்புறம் வெள்ளை உளுந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம். கடலைப்பருப்பு 100 கிராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம், பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன். அதே மாதிரி மிளகு 2 டீஸ்பூன், வெங்காய பொடி 2 டீஸ்பூன், 1/4 கிலோ புளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்க்கணுங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணுங்க. நடக்கலை பருப்பு சேர்த்துவோம், அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்து எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உளுந்து பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு தீ வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி வறுபடுங்க. கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. மல்லி நம்ம வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சுங்க. மிளகு இது கூட சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா வெந்தயம் இது கூட சேர்த்துக்கலாம். சீரகம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த 3 பொருள் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதே மாதிரி சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வரமிளகா வறுத்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. நாம் வந்து இந்த வரமிளகாய் இது கூட சேர்த்து வறுக்கலாங்க. உப்பு சேர்த்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நெடி வராதுங்க. அதுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறது. இந்த உப்போடவே நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வறுக்கும் போதே அது கூட போட்டுக்கலாங்க. அந்த கட்டி பெருங்காயத்தை உடச்சி அதில் போட்டு அதிலே வறுத்துக்கலாங்க. இல்லைன்னா தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துறதுனால நான் வந்து இப்போ அரைக்கும்போது தான் அதை சேர்த்துக்குவேங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, ரொம்ப சூடாகிடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாங்க. இப்போ புளி இதில் வறுக்கலாங்க. நல்லா முருகல் ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். புளி பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சுங்க. புளி நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சிட்டோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆற வச்சா இப்போ சத்தம் பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் வரணுங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது போட்டுக்கணுங்க. புளி சேர்த்துக்கணுங்க. புளி சேர்த்துட்டு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துருக்குறேன். பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. ரெடி மிக்ஸ் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துனோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்க்கடலை வந்து இதுக்கு ஒரு 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் அப்படியே பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாங்க. இல்லை நாளாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை தயவுசெய்து சேர்க்காது. உங்களுக்கு எண்ணெய் சிக்கு வாசம் வந்துடும். அப்போ இந்த பொடியும் சேர்ந்து அந்த வாசம் வரும்போது நமக்கு புளியோதரை பொடி நல்லா இருக்காதுங்க.